அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து பழம்பாசி இலை. சிறு பழம்பாசி, பெரிய பழம்பாசின்னு இருக்குது. இதுதான் முதல் தரமான பழம்பாசி. இதோடைய பூவை பார்த்துக்கோங்க, இந்த மஞ்சள் கலரில் இருக்குது. இலை வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இது வந்து சிறு பழம்பாசி. இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்கள், இது வந்து பெரிய பழம்பாசி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பழம்பாசி. இது வந்து சிறு பழம்பாசி. நல்லா பார்த்துக்கோங்க, அதோடைய பூ உங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது. இது வந்து பெரிய பழம்பாசி. இதோடைய பூவை பாருங்கள், இது வந்து வித்தியாசம். இது வந்து பெரிய பூவாக இருக்கும். இது வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்கும். ஆனால் அது வந்து இது டார்க் மஞ்சள் மாதிரி இருக்கும். இலையும் இது வந்து கொஞ்சம் ஒட்டை இலையாக பெரிய இலையாக இருக்கும். இது வந்து சின்ன இலையாக இருக்கும். பூ எல்லாமே வித்தியாசமாக தெரியும். சரி, இதோடைய பலன்களை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். இதுதான் சிறு பழம்பாசி. அதிகமாக ரெண்டுக்குமே மருத்துவ குணம் பெரும்பாலும் ஒத்து வரும். இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லும்போது ஆண் பெண் மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று பதிவு போட்டுகிட்டே வரோம். ஆனால் இந்த சிறு பழம்பாசிக்கு அதிகமான மகத்துவம் தரும். இது கிடைக்கல அப்படின்னா இந்த பழம்பாசியை பார்த்துக்கோங்க. அதாவது இது வந்து 3 தடவை நீங்கள் குடிச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் 6 தடவை சாப்பிட வேண்டியிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த பழம்பாசி இந்த இலையை மட்டும் உருவி, காம்பை விட்டுட்டு இலையை மட்டும் உருவி யார் சாப்பிடுதாங்களோ அவங்க கைப்பிடி அளவு எடுத்து ஒன்று மோர் அல்லது பால். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கடுமையான வெயில் காலம், கோடை காலத்தில் வந்து மோரில் மிக்சியில் போட்டு அடித்து அப்படியே நீங்கள் கரைக்கி குடிச்சிருங்க. அதுமாதிரி காலையில் வெறுவத்தில் 3 நாளைக்கு குடிச்சிட்டு குறைஞ்சது ஒரு இப்படி மருந்துகள் சாப்பிடும்போதெல்லாம் இன்றைக்கி நிறைய வெள்ளப்படுது, ரொம்ப சிரமப்படுதோம் அப்படின்னா கைப்பிடி அளவு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி வரைக்காவது நீங்கள் வர்ற மாதிரி பத்தியமாக இருக்கணும். அப்போ இது வந்து வெள்ளைப்படுதலே நிப்பாட்டும். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் அதாவது கர்ப்பப்பை வந்து சூடு, என்ன குழந்தை இல்லாததுக்கு பல காரணம் இருக்குது. கிருமி ஒரு காரணம், அது மாதிரி வந்து அதிகமான உஷ்ணம் ஒரு காரணம். உஷ்ணத்துக்கு சோத்துக்கு தலையும் இந்த பழம்பாசியும் முக்கியமானது. சோத்துக்கு தலையில் ஒரு சிலர் வந்து சிரமப்படுவாங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்லி. அப்படி உள்ளவங்க இந்த இலையை நீங்கள் பயன்படுத்தி மோரில் 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா கேட்கும். ஆனால் தொடர்ந்து சாப்பிடலாமன்னா சாப்பிடலாம். தொடர்ந்து நீங்கள் 1 மாதம் கூட கிடச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு சூடு குறையும் இல்லாமல் உடம்பே நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இந்த பழம்பாசின்னா நீங்கள் 3 நாள் சாப்பிடுறத இது பெரிய பாசி வந்து நீங்கள் 6 நாள் சாப்பிடணும். 1 மாதம் சாப்பிட்லாம், கூடையும் சாப்பிட்லாம். சரி, இதை பால் அரைச்சி சாப்பிட்லாம்னா நீங்கள் காட்டுப்பகுதி போகும்போது இந்த இலையை நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த ஆற்றுலாம் சுத்தமான தண்ணி ஓடுது. இந்த தண்ணியை வந்து ஒரு 3 கைப்பிடி அளவு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா எப்போ ஏற்பட்ட சூடையும் உடனே குறைக்கக்கூடியது. எந்த பகுதியில் எந்த மூலிகை முளைக்கிறதோ அந்த அந்நேரம் அதை சாப்பிட்டுட்டு அந்த ஏரியாவில் பகுதியில் உள்ள தண்ணியை நம்ம குடித்தோம்னா உடம்பு சூடும் இல்லாமல் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து ஒரு ரகசியமானது. சரி, இது பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இது வந்து ஆண்களுக்கும் இன்றைக்கி ஆண்களுக்கு வந்து நிறையா கனவில் விந்து போகிறது, அதிகமாக உஷ்ணத்தினால் படுத்திருக்கும் போதெல்லாம் இதாவது சிறுநீரில் விந்து போகுது அப்படின்னா இது அதுக்கு பல மருந்துகள் இருந்தாலும் இந்த பழம்பாசி இலை கிடைக்கும்போது நீங்கள் அதே மாதிரி தான் மோரில் அல்லது பாலில் சாப்பிடலாம். ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்போது அப்போ நேரம் வந்து இது வந்து சமூலம் எடுத்துக்கிடணும். அது அந்நேரம் வந்து விலை மட்டும் வேண்டாம், சமூலம் எடுத்து பொடிசாக எண்ணெயில் காயப்போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து நெய்யில் குழச்சி சாப்பிடலாம் அல்லது பாலில் சாப்பிடலாம். ஒன்றும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கூட சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது ஆண்களுக்கு விந்து கெட்டும், விந்து தன்னாலே போகிறது நிற்கும், நீர்த்து போன விந்தும் அதிகமாக கெட்டுத்தன்மை அடையும். அப்படிப்பட்ட அதிகமாக மகத்துவம் வாய்ந்தது பழம்பாசி.
அதனால் உங்களுக்கு அன்றைக்கி மீட்டிங் நேரத்தில் வந்து பொதுவாக இது சிறு பழம் பசி பெரிய பழம் பசின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. எங்கேயாலும் விளக்கம் சொல்ல முடியல, ஏன்னா அதிகமாக மூலியை பார்க்க வேண்டியிருந்ததுனால. அதனால் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ உங்களுக்கு நிறையா போட்டுட்டு வரோம். அதனால் இது வந்து நீங்கள் எப்படிலாம் பாலில் சாப்பிட்லாம், மோரில் சாப்பிட்லாம், காய போட்டு பொடி பண்ணி நெய்யில் சாப்பிட்லாம், தேனில் சாப்பிடலாம். இது கிடைக்கும்போது எங்கெங்கே மூலிகை கிடைக்குது, கிடைக்கும்போது நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. அதனால் இது போல் வீடியோ நான் உங்களுக்கு நிறைய போட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்த்துட்டே வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்மளுடைய மீட்டிங்லேயும் ஒவ்வொரு மாதம் நடக்கிற மீட்டிங்லேயும் கலந்துகிட்டே வாங்க. நிறைய உங்களுக்கு அடுத்து வந்து மண்டபத்தோட மீட்டிங் அதிகமாக போடாமல் ஒவ்வொரு நாளும் காட்டுப்பகுதி சென்று மூலிகையை காட்டி உங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.